வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை கல்பாக்கத்தை சார்ந்த மணிகண்டன், காயத்ரி ஆகிய தம்பதியினருக்கு புதுச்சேரி ஐமெட் தனியார் மருத்துவமனையில் 760 கிராம் எடையுடன் பெண் குழந்தை பிறந்தது. மிகவும் குறையான எடையுடன் ஆபத்தான நிலையில் பிறந்த குழந்தையை கடந்த 60 நாட்களுக்கு முன் புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு பச்சிளம் குழந்தை நிபுணர் மருத்துவர் பிரேம்குமார் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அகிலா ஆகியோர் தலைமையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதால் குழந்தை 2 மாதத்தில் 1 கிலோ 700 கிராம் எடையுடன் நலமுடன் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளது. புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையின் மருத்துவ சாதனையில் ஒரு மைல்கல்லாக இந்த நிகழ்வு அமைந்ததை கொண்டாடும் வகையிலும், மேலும் பிறந்த குழந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்படும் நாளான இன்று மகளிர் தினம் என்பதால் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் குழந்தைக்கு சிறப்பு வழி அனுப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் குழந்தையின் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். மேலும் குழந்தைக்கு ஜீவன் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மருத்துவர்கள் புத்தாடை உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து குழந்தை நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் கூறுகையில், மிகவும் குறைந்த எடையுடன் ஆபத்தான நிலையில் பிறந்த குழந்தையை எங்கள் மருத்துவ குழுவினர் அளித்த சிறப்பு சிகிச்சை மற்றும் செவிலியர்களின் தீவிர பரிவான கண்காணிப்பு காரணமாக எந்தவித நோய் தொற்று மற்றும் குறைபாடுகள் இல்லாமல் நலமுடன் இன்று வீடு திரும்பியுள்ளதாகவும், உலக நாடுகளிலேயே முதல் முறையாக 700 கிராம் எடை கொண்ட குழந்தை எந்தவித நோய் தொற்றும் இல்லாமல் பூரண நலத்தோடு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியது இதுவே முதன்முறை எனவும், இதற்கு முன்னர் குறைவான எடையுடன் பிறந்த குழந்தைகள் ஆக்சிஜன் மற்றும் பல்வேறு குறைபாடுகளோடு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு வருகின்ற சூழல் இருந்த நிலையில், தற்பொழுது புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட குழந்தை எந்தவித குறைபாடு மற்றும் நோய் தொற்று உள்ளிட்ட எந்தவித உடல் பிரச்சனைகள் இல்லாமல் மற்ற இயல்பான குழந்தைகள் போல் இன்று நலமுடன் வீடு திரும்பியுள்ளது. அதுவும் மகளிர் தினமான இன்று ஒரு பெண் குழந்தையை மீட்டெடுத்து நலமுடன் டிஸ்சார்ஜ் செய்வது என்பது எங்கள் மருத்துவமனைக்கு கிடைத்த பெருமை மற்றும் மகிழ்ச்சி என அவர் தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மகளிர் தினம் அன்னைக்கு நாங்கள் இங்கே ஜீவன் என்ஐசியூவில் இருக்கிறதுலேயே எடை குறைவா 760 6 மாதத்தில் பிறந்த குழந்தைய முழு உடல் ஆரோக்கியத்தோட 2 மாதம் கழிச்சு இன்னைக்கு 1700 கிராம்ஸ் வெயிட்டோட டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். பாப்பா முழு உடல் ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. யூஸ்வலாக இது மாதிரி பிறக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வரும். இது எதுவுமே இல்லாமல் பாப்பாவை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். இந்த பாப்பா இங்கே இருந்த என்ஐசியூவில் மொத்த 60 நாளில் வெறும் 7 நாட்கள் மட்டுமே, ஒரு நாள் கூட இந்த பாப்பா வென்டிலேட்டரில் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். பாப்பா வீட்டுக்கு போய் இதுக்கப்புறம் இருக்கிற வளர்ச்சிகள் ரொம்ப நார்மலாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த பாப்பா இருந்த 60 நாட்கள்ல ஒரு வாட்டி கூட இன்ஃபெக்ஷன் வரல. பண்ண எல்லா டெஸ்ட்டுமே நோ க்ரோத் தான் வந்திருக்கு. இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. இதுக்கு எங்க நர்சிங் டீம் ரொம்ப காரணம். நம்ம என்ஐசியூல ஃபாலோ பண்ற ஏசெப்டிக் ப்ரிகாஷன் சொல்லுவோம். அதனால என்ஐசியூல இன்ஃபெக்ஷனே இல்லாம இந்த குழந்தை வெளியே போகுது. யூஸ்வலா இது மாதிரி பிறக்கிற குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும், இன்னும் மேற்கத்திய நாடுகளிலே பிறந்தாலுமே கூட இந்த ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு இன்ஃபெக்ஷன்றது ரொம்ப காமனா இருக்கும். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் இருக்கும். பட் இது இருந்தாலும் நம்ம பாண்டிச்சேரியில் இந்த குழந்தைக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் கூட இல்லாத 60 நாள் வச்சிருந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணோம். அது வந்து ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். பாப்பா பிறக்கும் போது 760 கிராம் இருந்தாங்க. 6 மாதங்கள் 26 வாரங்கள் தான் இருந்தது பாப்பா பிறக்கும் போது. இன்னைக்கு நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பாப்பா 60 நாள் 1700 கிராம்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். பாப்பா முழு ஆரோக்கியத்தோட அதுவாக சுவாசிச்சு அதுவாக பால் எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா நம்ம 500 கிராமுக்கு மேலே இருக்கிறதோ 24 வாரத்துக்கு மேலே இருக்கிற எல்லா பாப்பாவுமே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இதுதான் ரொம்ப சின்ன பாப்பா நம்ம இது வரைக்கும் காப்பாற்றிக்கிறோம். எந்த தொந்தரவும் வராது. அதெல்லாம் முதல்ல சொல்றது, பழைய காலத்துல சொல்றது, இந்த மாதிரி குறை மாதத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கும், அது மாதிரி எல்லாம் எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம எல்லா ஸ்கிரீனிங்கும் பண்ணி இருக்கிறோம். எல்லாமே நார்மலா இருக்கு. ஸோ இந்த குழந்தைங்க நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியே இருப்பாங்க. பின்னாடி எந்த தொந்தரவும் வராது. இன்னைக்கு என்ன பண்ணிக்க சார்? இன்னைக்கு நம்ம பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்றோம். பாப்பாவுக்கு இது வரைக்கும் என்ன தடுப்பூசி எல்லாம் கிடைக்கணுமோ எல்லாமே கிடைச்சிருக்கு. பாப்பாவுக்கு மதருக்கும் பேரண்ட்ஸுக்கும் பாப்பாவுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது, இந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போய் எப்படி பார்த்துக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குழந்தை மற்ற குழந்தைகள் மாதிரியே நார்மலாக வளரும். மகளிர் தினம் அன்னைக்கு ஒரு
பெண் குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக கேக் வெட்டி இந்த மகளிர் தினத்தை செலிப்ரேட் பண்ணுறதோ இந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணுறதையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ஆடியோ கிடையாது advancement நமக்கு தெரியுது. இங்கே ஆர்டிஃபிஷியல் மீன் பேபிக்கு கொடுக்காம நேச்சுரல் பிரெஸ்ட் மில்க் பேபி கொடுத்து வளர்க்குறாங்க. அதனால இங்கே இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு ப்ரீமெச்சூர் பேபிஸ் ப்ரீடம் பேபி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆஸ் அன் ஆப்ஸ்டெட்ரிஷியன் கைனகாலஜிஸ்ட் நமக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வருது. இது எல்லாமே தேங்க்ஸ் டு ஜீவன் என்ஐசி. தேங்க்யூ ஸோ மச். புதுச்சேரியில் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜான்சன் லிஃப்ட் நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோரிமேடு பகுதியிலிருந்து துவங்கிய பேரணியில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், மறைமலை அடிகள் சாலை, காமராஜ் சாலை வழியாக அவ்வை திடல் வரை சென்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் இளவரசன், ஜான்சன் லிஃப்ட் நிறுவனத்தின் கிளை மேலாளர் சரவணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை என்கின்ற திட்ட துவக்க விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இதில் பெண்கள் தங்களை பாலியல் சீண்டல்களில் இருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பாக சிறுமிகள், பள்ளி மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் தொந்தரவில் இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பயிற்சி அளிக்கும் விதமாக புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக பயிற்சி பெறும் பெண் காவலர்கள் 20 பேருக்கு தற்காப்பு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு அவர்கள் பணி சேர்ந்தவுடன் சுழற்சி முறையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு சென்று திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரமங்கை திட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் டிஐஜி ஷாலினி சிங், ஐஜி, டிஐஜி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் சிறப்பாக செயல்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய பெண் காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள் அனைவருக்கும் விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து பயிற்சி பெண் காவலர்கள் மற்றும் மாணவிகளின் வீர தீர சாகசங்கள் மேடையில் நிகழ்த்தப்பட்டது. இதில் கடந்த 30 நாட்களாக பயிற்சி பெண் காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து வந்த உதவி ஆய்வாளர் ஹேமா மாலினி என்பவரின் தந்தை நேற்று உயிரிழந்த நிலையில் அவர் இன்று வீரமங்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தொடர்ந்து வீரமங்கை விருதை பெற்றவர் மேடையில் கீழே அமர்ந்து 2 கைகளை கூப்பி வேண்டி அழுதவாறே விருதுடன் சென்ற சம்பவம் அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது. மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சமீபத்தில் வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படத்தின் நாயகனும் தமிழ் திரையுலகின் எழுச்சி நாயகனுமான ஹரிஷ் கல்யாண் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டத்தின் தலைசிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவினை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இவ்விழாவிற்கு தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்கில விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை தாங்கினர். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார்.
கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் விவேக் இந்தர் கோச்சர், மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வி, மேனேஜ்மெண்டின் முதல்வர் மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவரையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவல் உறுப்பினர்களான கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி ஜீவாநகர் பகுதியில் உள்ள வாய்க்காலால் அப்பகுதிகளில் நோய் தொற்று ஏற்படுவதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். ஃபெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் ஜீவாநகர், வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ண நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் ஓடக்கூடிய வாய்க்கால் தூர் வாராததால் தண்ணீர் உள்ளே புகுந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். மேலும் தற்பொழுது கொசு தொல்லை அதிகரித்து பல்வேறு காய்ச்சலுக்கு அப்பகுதி பொதுமக்கள் உட்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சுகாதாரத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகளுடன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வாய்க்காலை தூர்வார உத்தரவிட்டதோடு அப்பகுதி பொதுமக்களை சந்தித்து தங்களது குறைகளை கேட்டறிந்தார். மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் பெண் காவலர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. உலக மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. இதனை ஒட்டி புதுச்சேரி நியூ மெடிக்கல் சென்டர் சார்பில் காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு இன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. 12 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தில் தாண்டி பெண் காவலர்கள் தொடர்ந்து பணியாற்றி உடல் நலத்தை கவனிக்காமல் தொடர்ந்து பணியிலிருந்து வரும் அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடத்தப்பட்டது. இதில் உடல் எடை பரிசோதனை, இரத்த பரிசோதனை, புற்றுநோய் பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை, மனநல ஆலோசனை போன்றவை நடத்தப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட பெண் போலீசார் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நியூ மெடிக்கல் சென்டர் மருத்துவர்கள் நித்யா, பூஜா, விஷ்ணு கல்யாண், மேலாளர்கள் ஃபாத்திமா, ஐயனார் ஆகியோர் தலைமையில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. பணிபுரியும் பெண்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது. அது குறித்த ஆலோசனை முகாமில் வழங்கப்பட்டது. பெண்கள் 40 வயதிற்கு பிறகு புற்றுநோய்க்கான பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். அதனை இந்த மருத்துவ முகாமில் வலியுறுத்தி அனைவருக்கும் பரிசோதனை எடுக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சிகரம் சேவை அமைப்பின் உலக மகளிர் தின விழா வைஷ்ணவி மேல்நிலைப் பள்ளியில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் தலைவர் சந்திரமௌலி மற்றும் பொதுச் செயலாளர் லட்சுமி மௌலி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா RK அனந்தராமன் மற்றும் பில்லவாங் பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ், VNM ஜுவல்லரி பார்ட்னர் வாணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியின் சாதனை பெண்கள் 7 பேருக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் பெற்றோர்கள், மாணவிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி சரோஜபாபு, துணை முதல்வர் பாலமுருகன் மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர் செல்வமணி ஆகியோர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமாக 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சேலைகள் வழங்கி அவர்களை கௌரவப்படுத்திய தனியார் பள்ளி நிர்வாகம் மற்றும் பள்ளி மாணவர்கள். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் நகராட்சி ஆணையர் சத்யா, KMK பள்ளியின் தாளாளர் மது கண்ணையன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து சின்னஞ்சிறு பள்ளி குழந்தைகள் துப்புரவு பணிக்கு செல்லும் தூய்மை பணியாளர்களுக்கு சேலை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக சமூக ஆர்வலரும் கிராண்ட் வியூ ஹோட்டலின் மேலாண் இயக்குநருமான விஜயலட்சுமி கிருஷ்ணராஜ், டுவலைட் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் ஜீவிதா முருகன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் சமூகத்தில் பெண்களின் உரிமைகள், பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் முன்னேற்றம், பல்வேறு துறைகளில் பெண்கள் புரிந்த சாதனைகள் போன்றவற்றை எடுத்துரைத்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவியர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மகளிர் தின கொண்டாட்டத்தினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் யுனிவர்சல் அகாடமி பள்ளியில் உலக மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் துவக்கமாக பள்ளி மாணவர்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் கொடியசைத்து வாழ்த்துரை வழங்கி பேரணியை துவக்கி வைத்தார். இப்பேரணி ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு காரைக்கால் முக்கிய வீதிகளின் வழியாக மாணவர்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பதாகைகளை கையில் ஏந்தியும் முழக்கமிட்டு சென்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் ஆனந்தி, பள்ளியின் நிறுவனர் மகேந்திரன், இயக்குநர் அஸ்வின் மற்றும் முதல்வர், தலைமை ஆசிரியை ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். பாண்டிச்சேரியின் பிரபல ஃபேஷன் டிசைனிங் கல்வி நிறுவனமான PY ஃபேஷன் வேர்ல்ட் நிறுவனம் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பான மற்றும் புதுமையான விழாவை மிக கோலாகலமாக நடத்தியது. இந்த விழாவின் முக்கிய அம்சமாக பாண்டிச்சேரியில் இதுவரை இல்லாத வகையில் 70s, 80s, 90s மற்றும் 2Ks காலகட்டங்களின் ஃபேஷன் அடிப்படையிலான வித்தியாசமான ஃபேஷன் வாக் நடத்தப்பட்டது. இந்த பிரத்யேக நிகழ்வில் காலத்திற்கேற்ப மாற்றமடைந்த உடைகள், அழகு சாதனங்கள் மற்றும் ஸ்டைல் ஆகியவை சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டன. பங்கேற்பாளர்கள் பாரம்பரியமும் புதுமையும் ஒருங்கே கலந்த ஆடைகளில் தங்களை உருவப்படுத்தினர். விழாவின் சிறப்பு பரிசுகளாக முதல் பரிசு 5000, இரண்டாம் பரிசு 3000, மூன்றாம் பரிசாக 2000 ரூபாய். மேலும் மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து நடனம், நாடகம் மற்றும் பாடல் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சி பாண்டிச்சேரியில் பெண்களுக்கான மிகவும் பிரத்யேகமான மற்றும் முதன்முறையாக நடைபெற்ற விழாவாகவும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.